அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம். ரமதான் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே பேக் டு ஒர்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தவரை ரம்ஜான் முடிஞ்சு 1 வீக்கில் ஒரு பெருநாள் வரும். அது வந்துட்டு 6 நோம்பு பெருநாள் அப்படின்னு சொல்லுவோம். ராம்னா டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே அதை வந்துட்டு செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் எங்களுக்கு நார்மல் ரொட்டீன் லைஃபை எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்துட்டு க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஒரு 6 நோம்பு பெருநாளுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய திங்ஸு ஃபுல்லாக, அதாவது என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே ஒரு ரேக்கில் தான் இருந்துச்சு. ரூமு கொஞ்சம் சின்ன ரூமாக இருக்கிறதுனால எல்லா திங்ஸுமே வைக்க முடியாது. பார்த்தீங்கனால தெரியும், எல்லாமே அட்டைப்பட்டி ஃபுல்லாக பாட்டில்ஸு, ரா மெட்டீரியல்ஸு எல்லாமே வைக்கிறதுக்கு இடமில்லை. ஸோ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஃபைஹா டேடிட்ட. பக்கத்தில் இன்னொரு ரேக் வந்துட்டு எனக்கு செட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதற்கான நாள் இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஆக்சுவலி நான் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் இந்த மாதிரிலாம் வீட்டில் ரேக் வச்சு அந்த ஷெல்ஃபில் ஃபுல்லாக நம்ம ப்ராடக்ட்டை அடுக்கி வைப்போம் அப்படின்லாம் கொஞ்சம் கூட கனவுலேயே நான் நினச்சி பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன சின்ன அட்டைப்பட்டியில் வச்சு என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருந்தேன். பட் இப்போ பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட பிஸ்னஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்மளால் உணர முடியுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அண்ட் உங்களோட நம்பிக்கைனால தான் இந்த அளவுக்கு என்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற முடியுது. ஸோ இறைவன் எப்போவுமே நம்ம கூட இருப்பான். எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எப்படி அது எப்படி அப்படின்ட்டு எதுவுமே யோசிக்காமல் நம்மளுடைய இலக்கு என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிங்க. உங்களுடைய முயற்சியை மட்டும் ஒரு சின்ன அளவில் எஃபோர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற முடியும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக மட்டுமே திங்க் பண்ணுங்கள். நம்மளால் முடியாது, வீட்டில் குழந்தைங்க இருக்குது, என்னால் முடியாது, டெலிவரி ஆகிருக்கு, எனக்கு வந்து சிசேரியன் அதனால் என்னால் முடியாது, அப்படி இப்படின்னு எந்த ஒரு ரீசனுமே போடாதீங்க. நம்ம டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளால் எது வேணாலும் பண்ண முடியும். ஸோ ஒரு டெலிவரியவே நம்ம தாங்கிடுறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு சாதாரணமான விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கணும். ஏன்னா ஒரு சின்ன வேலை பண்ணாலே எனக்கு வந்துட்டு சிசேரியன் பண்ணதுனால ஓவராக பேக் பெயின் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் மெஹந்தி பிஸ்னஸ்லாம் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் இதையும் நான் பண்ணினேன். ரம்ஜானுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் கொடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் 6 நோம்பு பெருநாளுக்கு அவ்வளோவா ஆர்டர் வராது அப்படின்னு நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்கிட்ட மெஹந்தி கேட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க டைரெக்டாக என் வீட்டுக்கு. அதனால ரொம்ப அவசரமாக அந்த அன்னைக்குன்னு அவ்வளோ மெஹந்தி ரெடி பண்ணி நான் கஸ்டமருக்கு கொடுத்துட்டேன். ஸோ 6 நோம்பு பெருநாள் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் மெஹந்தி போட்டே ஆகணும். அதனால நைட்டு தூங்கும்போது என்னோட கையில் மெஹந்தி வச்சுட்டேன். டிசைனாலாம் வைக்கல, சும்மா நம்ம மருதாணி வச்சா எந்த மாதிரி வைப்போமோ அதே மாதிரி சிம்பிளாக வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். நம்ம கையில் மெஹந்தி விட்டுட்டு அதை ரிமூவ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உடனே நம்ம வாஷ் பண்ணிடக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கணும். நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு படப்பட தான் லைட்டாக அந்த வந்துட்டு நல்லா செவக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே மெஹந்தியை பொறுத்தது வர நம்ம எடுத்த உடனே நல்லா செவக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா தான் நல்லா இந்த மாதிரி திக்கான ஒரு கலர் நமக்கு கிடைக்கும். சில பேருக்கு பித்த உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக கை செவந்துடும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்துட்டு 6 நோம்பு பெருநாள் அன்னைக்கு காலையில் எடுத்த கிளிப்பு தான். 6 நோம்பு பெருநாள் அன்னைக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எதுவும் பண்ணலை. இன்றைக்கி வட்டலப்பம் தான் பண்ண போகிறேன். தேங்காய் பால், ஒரு தேங்காயில் பால் பிழிஞ்சு திக்கான பால் தனியாகவும் அண்ட் தண்ணி பால் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஒரு 7 முட்டை ஊற்றிக்கிட்டேன். எப்போவுமே 7 முட்டை ஊற்றுறோம் அப்படின்னா 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். ஸோ 9 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் இது கூட ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். இது கூட நம்ம கருப்பட்டி, நாட்டு சக்கரை என்ன வேணாலும் சேர்க்கலாம். நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அதோட ஃப்ளேவர் நமக்கு இதில் சூப்பராக கிடைக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் மட்டும் ஆட் பண்ணி இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் எப்போவுமே 10 முட்டை 12 முட்டை அப்படின்னு தான் பண்ணுவேன். கரெக்டான முட்டை வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் நைட்டு டின்னருக்கு எடுத்தாச்சு. ஸோ 3 முட்டை காலி ஆயிடுச்சு. அதனால் 7 முட்டையை வச்சு இன்றைக்கி பண்ணிட்டேன். மிக்ஸி ஜாரில் அடிச்செடுத்த முட்டை, அதுக்கப்புறம் தேங்காய் பால் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த மாதிரி விசில் குக்கரில் உள்ளே வச்சு மூடி வேண்டியதுதான். மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் அடுக்கி விட்டுட்டு கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வட்டலப்பா ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்துட்டு தால்ச்சா அண்ட் பிரியாணி தான் பண்ணுறேன். எப்போவுமே ரம்ஜான் அன்னைக்குன்னு பிரியாணி பண்ணுவாங்க எல்லார் ஊர்லேயுமே. ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் பெருநாள் அன்னைக்கு
அன்னைக்குன்னு நாங்கள் பிரியாணி பண்ண மாட்டோம். எங்கள் ஊர் ஃபேமஸில் வந்துட்டு மட்டன் குருமா தான் பண்ணுவோம். அந்த பிரியாணி மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் 6 நோன்பு பெருநாள் அன்னைக்குன்னு நாங்கள் பிரியாணி பண்ணிடுவோம். கறி வந்துட்டு குக்கரில் போட்டு நல்லா ஆல்ரெடி வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன். ஒரு சைடு தால்ச்சாக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னொரு சைடு பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டேன். பிரியாணிக்கு எப்போவுமே வீட்டில் ரெடி பண்ணால் பிரியாணி மசாலா மட்டும்தான் போட்டு பண்ணிடுவேன். சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துக்கலாம். காலையில் வட்டலப்பத்துக்கு ஒரு தேங்காய் உடைச்சி திக்கான பால் வந்துட்டு வட்டலப்பத்துக்கு எடுத்துட்டேன். அந்த தண்ணி பால் மட்டும் கொஞ்சமாக பிரியாணிக்கு சேர்த்துட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தால்ச்சாவோட ஃபைனல் ஸ்டேஜுமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புதினா மல்லி தூவி அப்படியே இறக்கிற வேண்டியதான். அண்ட் இதுக்கு சைட் டிஷ்க்கு சிக்கன் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு மசாலா பெரட்டி இப்போவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம மேஜிக் மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மேஜிக் மசாலா என்ன அப்படின்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் 65 மசாலா, இது எல்லா மசாலாமே ஒன்றா சேர்த்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மசாலா. எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். லைட்டாக கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டு அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அண்ட் அதுக்கடையில் பிரியாணியுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சு அதுக்குமே கொடுத்தாச்சு. போய் குளிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபேஸ் பேக் போட்டு ரொம்ப நாளாகுது. ஏன்னா நோம்பு டைமில் ஃபேஸ் அவ்வளோவா கவனிக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு ஒர்க்குனே போயிடுச்சு. அதுக்கடையில் நம்ம தொழுகணும் ஓதணும் அப்படின்னே போயாச்சு. சரி ஓகே, இன்றைக்காச்சும் ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். பசும்பால் இல்லை, அதனால் கொஞ்சமாக தயிர் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் பேக் போட ஆரம்பிச்சிட்டேன். பசும்பால் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக தெரியும். ஆனால் நீங்கள் கேர்டு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். நிறைய பேருக்கு தெரியும் ஹெர்பல் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுடைய ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் என்னென்னா, போட்டு ஒரு வாஷ்லேயே ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம சின்னவங்களோ பெரியவங்களோ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலுமே நம்ம ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபேஸில் பரு, கரும்புள்ளி, அது இதுன்னு சன்டன் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஃபேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்கு கண்ட க்ரீம் வாங்கி போடுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வாங்கி யூஸ் பண்ணி நேச்சுரலாக உங்கள் ஃபேஸை வந்து கிளியர் ஆக்கிடுங்க. ஸோ ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு ரெடியாகி புது ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு வந்தாச்சு. சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் ஊரில் 6 நோன்பு பெருநாள் அப்படின்றது கொண்டாட ஆரம்பித்து அது அப்படியே பழக்கத்திலே வந்துடுச்சு. சில பேர் வந்துட்டு இது கொண்டாடலாம், கொண்டாடக்கூடாது, இதுக்கு எதுக்கு புது ட்ரெஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படியே பழகிட்டோம். நாங்கள் நோன்பு பெருநாளைக்கு புது ட்ரெஸ் எடுக்கும்போதே 6 நோன்பு பெருநாளுக்குமே நாங்கள் புது ட்ரெஸ் எடுத்து பழகிட்டோம். அண்ட் பிரியாணி வந்து ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு சாப்பிடவே முடியலை. எப்போவுமே நம்மளாம் சமைச்சோம் அப்படின்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது. யாராச்சும் கொஞ்சோண்டு சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அன்றைக்கி மதியமும் ஒழுங்காக சாப்பிடல, நைட்டுமே ஒழுங்காக சாப்பிட முடியலை. ஆல்ரெடி நம்ம நோன்பு பிடிச்சிட்டு நார்மல் லைஃபுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் நாளைக்கு சாப்பாடு ஒழுங்காகவே இறங்காது. அதுக்கிடையே இந்த மாதிரி பிரியாணி அப்படின்ற போது கொஞ்சமாக தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஆனால் அதுக்கப்புறமா பசங்களை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு பெரும்பாடாயிருச்சு. நோன்பு பெருநாள் அன்னைக்குன்னு காலையில் நம்ம அம்மா வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்குமே போயிட்டு வருவோம். ஏன்னா அந்த அன்னைக்குன்னு சமைக்கக்கூடிய சமையல் வந்து முன்கூட்டியே ஃபுல்லாக நம்ம சமையல்லாம் முடிச்சு வச்சுருவோம். ஆனால் 6 நோன்பு பெருநாளைக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம லேட்டாக சமைச்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். அதனால அந்த அன்னைக்குன்னு எங்கேயுமே போகவே இல்லை. ஸோ காலையில் ரெடி பண்ணிவிட்டு லைட்டாக ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டேன். அடுத்து மதியத்துக்கு மேலே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ஈவினிங் 5 மணி 5:30 மணி போல் நாங்கள் வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் பீச்சுக்கு வந்து நடந்து தான் போக போகிறோம். ஸோ நாங்கள் நடந்து போகிறதுக்கு இடையில உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் மோட்டிவேஷன் வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னுமே என்ன மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது மாதிரியான மோட்டிவேஷன் போடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சில பேர் வந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கவே முடியலை, அதுக்கு மோட்டிவேஷன் போடுங்க அப்படின்றீங்க. சில பேர் வந்துட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப லேசினஸாக இருக்குது, அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மோட்டிவேஷன் வீடியோ வேணும், நீங்கள் என்ன பண்ண ட்ரை பண்ணி உங்களால் அது முடியலை அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா அது ரிலேட்டடாக பார்க்கக்கூடிய உங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதனால என்ன யூஸ் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ யூஸ்ஃபுல்லே இல்லாத ஒரு வீடியோ போடும்போது எனக்கு ரொம்ப மைண்டு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக தான் அமையும். அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலேயே மாற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.